ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஆர்கனைசர் தான் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். வேஸ்ட்டான பொருளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் நாங்கள் இப்போ அடுப்பு வாங்கின பாக்ஸ் தான். அந்த பாக்ஸை தான் நான் எடுத்து கிச்சனுக்கு ஆர்கனைசர் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இந்த அடுப்பு வாங்கின வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அடியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பாக்ஸ் ஜாயிண்ட்டில். அதை வச்சு செலோடோப் வச்சு ஒட்டிட்டோம். ஒரு லேயர் இருக்குது, ஒரு லேயர் ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கிறதுக்காக இன்னொரு லேயரும் கொடுக்குறோம். 2 லேயர் கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடிப்பகுதிங்கிறதுக்காக. ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுறோம். இது என்ன பாக்ஸ் தானே, ஆர்கனைசர் தானே அப்படின்னு லாஸ்ட்டில் போய் பார்க்காதீங்க. நிறைய ட்ரிக்ஸ் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். சின்னதாக அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் அட்டை கட் பண்ணி அந்த கேப்லேயும் ஒட்டுறோம். நீங்கள் நிறைய ஒட்டுற வேலை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் காசு போட்டு வாங்காத மைதா 1/2 கிலோ வாங்கி நம்மளே வீட்டில் கம்மு ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி இந்த மாதிரி அதிகமாக வேலை செய்கிற அன்றைக்கி அந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் கம்மு. எல்லாமே கார்ட்போர்டு அட்டையை மட்டும் யூஸ் பண்ணி தான் செல்ஃப் செய்வாங்க. நாங்கள் தர்மாக்கோலும் யூஸ் பண்ணி எப்படி செல்ஃப் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், புது மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃப் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நம்மளே வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு அட்டையில் நமக்கு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் நிறையா ரெடி பண்ணலாம். கிச்சன் ஆர்கனைசர் டிப்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் வாங்குகிற பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத எப்படியெல்லாம் நம்ம ரியூஸ் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கேல் பெருசாக இல்லாததுனால அந்த அட்டை பாக்ஸை வச்சு நாங்கள் கட் பண்ணோம். ஸ்கேலுக்கு பதிலாக அந்த அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி நீட்டாக வச்சு கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அடியில் 2 லேயர் கொடுத்தாலும் கார்ட்போர்ட் அட்டை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தர்மாக்கோலும் நாங்கள் அடியில் கொடுக்குறோம். இதுவுமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஒட்டுறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தர்மாக்கோலை அடிப்பகுதியில் கொடுத்து நல்லா ஒட்டிடலாம். இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த பொருள் தான். ஒன்றுமே காசு போட்டு வாங்கலை. ஃபெவிகால் மட்டும்தான் நாங்கள் இப்போ இதுக்கு வாங்கினோம். இந்த தர்மாக்கோலாம் ஆல்ரெடி எங்கள் பிள்ளைங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கள் பசங்க நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக வாங்கின தர்மாக்கோல் தான். இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயும் ஒரு கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. அது சஸ்பென்ஸு. லாஸ்ட்டில் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலும் இந்த தர்மாக்கோல் பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் பத்தல, அதுக்கு சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்தோம், ஒட்டிட்டோம். இந்த பீஸ் எதுக்குன்னு தெரியும். சைடில் நல்லா திக்காக இருக்கணுங்கிறதுக்காக சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை பீஸ் கட் பண்ணிவிட்டு அளந்து கட் பண்ணிவிட்டு அதே அளவு தர்மாக்கோல் கொடுத்தும் நான் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 4 சைடுமே நம்ம தர்மாக்கோல் பீஸ் கொடுக்கணும். 2 சைடுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் 2 சைடுக்கு நாங்கள் வேறு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். 2 பீஸில் 2 சைடுமே கார்ட்போர்ட் அட்டை ஒட்டணும். 2 பீஸில் 1 சைடு மட்டும்தான் கார்ட்போர்ட் அட்டை ஒட்டணும். அது ஏன்னு வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், அடிப்பகுதி கார்ட்போர்ட் அட்டை வச்சு நல்லா ஒட்டிட்டோம். இப்போ பாருங்கள், பத்தாத பீஸ்க்கும் சின்ன பீஸ் கொடுத்து நம்ம ஒட்டி ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் நல்லா 1 ஹவர் காய விட்டுடணும். அது பிறகு பாருங்கள், 4 பீஸ் கம் ஒட்டி இதுவுமே காயுது. இந்த 2 பீஸில் மட்டும் 2 சைடு கார்ட்போர்ட் அட்டை ஒட்டியிருக்கோம். அடுத்த 2 பீஸில் 1 சைடு மட்டும்தான் கார்ட்போர்ட் அட்டை ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஏன்னு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி 6 பீஸ் ரெடி பண்ணணும். இது 1 சைடு மட்டும் நம்ம கார்ட்போர்டு அட்டை ஒட்டினா போதும். 2 சைடு ஒட்ட தேவையில்ல. 1 சைடுக்கு மட்டும் கார்ட்போர்டு அட்டை ஒட்டினா போதும். இதுவுமே ஒட்டி காயட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு செட் பண்ணி காட்டியிருக்கோம். 1 சைடு மட்டும் ஒட்டின கார்ட்போர்ட் அட்டையை சைடில் கொடுத்தணும். ஆப்போசிட் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஏன்னா 1 சைடு கார்ட்போர்ட் அட்டை ஒட்டியிருக்கோம், இன்னொரு சைடு அந்த சைடில் இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையில் ஒட்டுவோம். நடுவில் வர பீஸ் தான் 2 சைடும் ஒட்டினா கார்ட்போர்ட் அட்டை. வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும்.
2 சைடுமே ஒட்டின கார்ட்போர்ட் அட்டை நடுவில் கொடுக்குற பீஸு. அந்த சின்ன பீஸ் பாருங்கள், அந்த ரேக்குக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக அந்த சின்ன பீஸ் கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே நீங்கள் செல்ஃப் வச்சிங்கன்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன பீஸு. பெரிய பீஸாக கொடுத்தா கட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால சின்ன சின்ன பீஸாக கொடுத்துட்டு ஒட்டிட்டு இதில் நடுவில் ரேக் வச்சுட்டு நம்ம ஒட்டினோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஷீட் தான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. இதுவுமே ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த பேப்பர் தான். இந்த ஷீட்டை பார்த்துட்டு தான் நம்ம செல்ஃப் ரெடி பண்ணலாமேன்னு ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே ஒயிட் கலர், க்ரீன் கலர் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லாம், ஆன்லைனில். நீங்கள் ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை ஒட்டினா கூட போதும். அதுவுமே பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடுலெல்லாம் நம்ம ஒட்டிடணும். இந்த ஷீட்டு கொஞ்சம் ஒட்ட கஷ்டம். 2 பேர் சேர்ந்து ஒட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. சைட்லலாம் ஓரளவு நாங்கள் ஒட்டிட்டோம். ஆப்போசிட் சைடில் ஒட்டிட்டோம். இப்போ இந்த தர்மாக்கோலில் செல்ஃப் வைக்கிற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஏன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிறோன்னா, அந்த செல்ஃபு போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், வச்சு காட்டினோன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி செல்ஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கேப்பில் இருக்கிற தர்மாக்கோலை கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 செல்ஃப் வர ரேக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நடுவில் இருக்கிற கேப்லலாம் நம்ம அந்த ஷீட் கட் பண்ணி ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒட்டிட்டோம். பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கடையில் வாங்க போனீங்கன்னா ரூ. 750 ரூ. 1000 வரைக்கும் இருக்கும். அந்த கேப்லலாம் கட் பண்ண இடத்த எல்லாமே ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம செல்ஃபும் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க அந்த கேப்பில் 2 செல்ஃபையும் நான் செட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும், உங்களுக்கும் புரியும். எந்த ஷீட் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த உட்டன் கலர் ஷீட் ஒட்டினீங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த ஷீட் வீட்டில் இருந்தது. அதனால தான் இந்த செல்ஃபே நாங்கள் ரெடி பண்ணோம். பார்க்க பாருங்கள் சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ இதை கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் நான் இப்போ திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பாக்ஸ் இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். மேலே 5 பாக்ஸு, கீழே 6 பாக்ஸு, கீழே 5 பாக்ஸு. அதுக்கு மேல் ரோலையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கீழே ஸ்டாண்டு நாங்கள் ஒன்றும் ரெடி பண்ணல. அடியில் ஏதாவது ஸ்டாண்டு கூட கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், அடுப்புக்கு ரைட் சைடில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அடுப்புக்கு பக்கத்துலேருந்து ரைட் சைடில் எடுத்து சமைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டை, நம்ம எதாவது திங்ஸ் ஆன்லைனில் வாங்கினா பேக் பண்ணி வர அந்த தர்மாக்கோல் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்காத எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா உமன்ஸ்க்குமே கிச்சனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சைஸில் வேணுமா, பெரிய சைஸில் வேணுமா, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன ரேக்கே போதும். இன்னும் கொஞ்சம் நிறையா பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டும் உங்கள் விருப்பத்துக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கேஸ் அடுப்பு வாங்கும்போது சைடில் பேக் பண்ணி வந்த தர்மாக்கோல் தான். இதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்டாண்டாக தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெரிய சைஸ் தர்மாக்கோலை யூஸ் பண்ணி எங்கள் பாப்பா பாருங்கள் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாமி எது வேணாலும் நீங்கள் ட்ராயிங் தர்மாக்கோலை பேப்பரில் ஒயிட் பேப்பரில் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு தர்மாக்கோலை ஒட்டி அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இன்னொரு தர்மாக்கோலை ஒட்டியிருக்கா பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிக்கா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் 2 சைடுமே கவர் பண்ணி வந்த அந்த தர்மாக்கோல் தான் கீழே ஒன்று ஸ்டாண்டுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலேயும் கொடுக்குறோம் பாருங்கள். செட் பண்ணிவிட்டு காட்டினோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டிராயிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சைடில் பேக் பண்ணி வந்த தர்மாக்கோல் தான் மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டுக்காக. இந்த நடுவில் பாருங்கள் ஒரு லைட்டு கூட செட் பண்ணலான்னு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் செவரில் மாட்டிட்டு லைட் செட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸ்டாண்டு மாதிரி கொடுத்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. எங்கள் பசங்களோட டிராயிங் கிராஃப்ட் ஒர்க்கு நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்க. இடையில கொஞ்ச நாள் போடலை. இப்போ இது ரெடி பண்ணாங்க. சரி போடலாமேன்னு தான் தர்மாக்கோலை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்களேன்னு போடலான்னு தான் போட்டிருக்கேன். இதையும் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த ஷேஃபில் தான் இருக்குது. கதவுக்கு பின்னாடி வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். பாதி கதவு அளவு இருக்குது. இந்த ஷேஃபில் காட்டினா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்கிறதுக்காக காட்டியிருக்கேன்.
சம்மர் சீசனில் வாட்டர் டேங்க்கு எப்படி ஹீட் ஆகாத தண்ணியை நம்ம கூலாக வச்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.